அருணகிரி பராசக்தியின் தவ புதல்வன். அவனால் முடியாதது எதுவும் இல்லை. அன்பால் மட்டுமே அவனை வெல்ல முடியும். அதற்கான வழியை பார், அல்லது துஷ்ட நீச்ச விக்கிரகியின் துணையை நாடு. அவள் வழி சொல்வாள். துஷ்ட நீச்ச விக்கிரகியை வைத்து அந்த அருணகிரியை அழித்து விட முடியுமா தாயே? அது நடக்கவே நடக்காது. ஆனால் அவளுக்குரிய மந்திரத்தை உச்சரிப்பதால் நீலமலை எல்லைக்குள் நிகழும் ஆபத்திலிருந்து கரையேறலாம். அவ்வளவுதான். அது போதும் தாயே, அது போதும். அந்த அருணகிரியை ஒரு கை பார்த்து விடுகிறேன். காளிங்கா, துஷ்டநீச்ச விக்கிரகியை பிரதிஷ்டை செய்து ஆராதிக்க வேண்டிய நாளும் கோலும் நீ அறிவாய். அதை பின்பற்று. அதை முதலில் நீலமலையின் எல்லைக்கு வெளியேதான் செய்ய வேண்டும். பூரண அமாவாசை நாளில் உன் பயணத்தை தொடங்கு. கலிவரதன் தானாக ஏதாவது ஆபத்தில் சிக்கிக் கொண்டால் உடனே ரக்ஷகவச மந்திரத்தை உச்சரி. அதுதான் அவனை காப்பாற்றும். நன்றி தாயே, நன்றி. தாயே, நீயும் எங்களுடன் வருவாயா நீலமலைக்கு? நானும் நீலமலைக்கு வந்து நடப்பதையெல்லாம் பார்க்க வேண்டிய காலம் கணிந்து விட்டது. ஆனால் உங்களுடன் வரமாட்டேன். என்னை சுமந்து செல்ல ஒரு அகட விகடன் வருவான். அவனுடன் நான் வருவேன். நீங்கள் நான் சொன்னதை செய்யுங்கள். உத்தரவு தாயே, உத்தரவு தாயே. சென்று வருகிறோம். குருதேவா, புறப்படலாம். கொஞ்சம் பாத்துக்கங்க. சரிங்க தேவி. சாமி, பிரியாவுக்கு இப்ப எப்படி இருக்கு தேவி? பிரியா அமைதியா தூங்கிட்டு இருக்காங்க சாமி. ஏதாவது பாதிப்பு மனசுக்குள்ள ஏற்பட்டு இருந்தா அசைவில்லாத தூக்கம் வருமா? அசைவில்லாத தூக்கம். உன் வார்த்தைகளுக்கு உயிர் வந்து பழிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேவி. பயம் கலந்த வார்த்தைகளை நீங்க எப்பவும் சொன்னதே இல்லையே சாமி. ஆனா இப்ப நீங்களே பயந்து போய் பேசுற மாதிரி உனக்கு தோணுதா தேவி? மரணத்தையே வர சொல்லி தைரியமா நடந்தவர் நீங்க. உங்க மனசுக்குள்ள எந்த பயமும் உண்டாது. ஆனா மத்தவங்களோட கவலைய உங்க கவலையா நினைச்சு பயம் கலந்து பேசுறீங்களேன்னு கேட்டேன் சாமி. உன்னோட யூகம் சரிதான் தேவி. என்னோட பயத்துக்கு காரணம் அந்த நீலமலையான். அவனோட மூச்சுக்காத்துல கலந்திருக்கிற விஷம் பிரியா மேல பட்டுருச்சு. அது அவளோட சித்தத்துல கலந்திருக்குமோன்னு தான் நான் பயப்படுறேன். நம்ம மேல பட்டு போற காத்து நம்மள விட்டு விலகிதானே போகும். நீலமலையானோட காத்தும் பிரியாவை என்ன செஞ்சிட முடியும்? ஆழமா யோசிக்கலன்னா இப்படித்தான் பேச தோணும். நம்ம மூச்சோட அடிப்படையே காத்துதான். காத்துல கலந்திருக்கக்கூடிய நல்லதை உள்ள எடுத்துக்கிட்டு கெட்டதை வெளியே விடுறது தான் நம்ம மூச்சோட வேலை. சில சமயம் கெட்டதை உள்ள வாங்கிட்டு நல்லதை வெளியே விட்டுடும். அப்படி ஒரு நிலைமைதான் பிரியாவுக்கு ஏற்பட்டிருக்கும்னு நம்புறீங்களா? அத நான் நம்பல. நடந்திருக்குமோன்னு சந்தேகப்படுறேன். பிரியா எழுந்து வந்து பழையபடி நடமாட ஆரம்பிக்கும் போதுதான் என் சந்தேகம் சரியா தப்பான்னு தெரியும். வெறும் மூச்சால ஒரு பெண்ணோட மன இயக்கத்தை மாத்தக்கூடிய அளவுக்கு நீலமலையானுக்கு சக்தி இருக்குதா சாமி? உங்களை விடவா நீலமலையான் பெரியவன்? என்னை பத்தி மட்டும்தாமா உனக்கு தெரியும். அதனால என்ன பார்க்குற உனக்கு என் மேல பிரமிப்பு தோணுது. என்கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு விசேஷ சக்தியும் அந்த பராசக்தியோட அசைவுகள் தான். நான் வெறும் பொம்மை, அவளே சூத்திரதாரி. கயிறு அவ கையில் இருக்கு, நான் ஆடுறேன், அவ்வளவுதான். ஆனா
நீலமலையா அப்படி இல்லை. கட்டி வச்ச நிலையிலையும் உருவத்தை இழந்து அருவமா மாறின நிலையிலையும் அதீத சக்தி படைச்சவ அந்த நீலமலையா. அவனை நீ சாதாரணமா எடை போடாத. சாமி, இவ்ளோ தீவிரமா நீங்க எச்சரிக்கை செய்யறத பார்த்தா எனக்கும் உள்ளூர பயம் தோணுது. அதனாலதான் சொல்றேன், பிரியாவை ரொம்ப பத்திரமா பார்த்துக்க. அவளோட பொறுப்பு இனிமே உன்னோடது. அவளோட ஒவ்வொரு அசைவும் உன்னோட கண்காணிப்புல தான் இருக்கணும். எந்த ஒரு மாற்றமும் உன் பார்வையில படாம போயிடக்கூடாது தேவி. நிச்சயமா சாமி, நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். பிரியாவை பத்தின பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். சாமி, எனக்கு என்ன சாமியாச்சு? ஏன் என்னமோ மாதிரி இருக்க? நீ நல்லதனமா இருக்க, உனக்கு ஒண்ணுமே ஆகலையே. இல்ல சாமி, என் உடம்புல ஏதேதோ நடந்திருக்க. என் மனசு என்னென்னமோ பண்ணுது. அப்படி என்னமா பண்ணுது? ஏதோ ஒண்ணு எனக்கு இழுத்த மாதிரி இருந்தது. அது காத்தா, கையா, எதுன்னே தெரியல. ஆனா இழுத்துச்சு. என் பக்கத்துல யாருமே இல்ல, ஆனா இருந்தாங்க. என்கிட்ட யாருமே வந்து பேசல, ஆனா ஏதோ பேச்சு சத்தம் கேட்டுச்சு. என்கிட்ட எதையோ செய்ய சொன்னாங்க. என்னால என்ன நடந்துச்சுன்னு ஞாபகப்படுத்தி பார்க்க முடியல. நீ படிச்சத, பார்த்தத, கேள்விப்பட்டத, அனுபவப்பட்டத, இந்த அமானுஷ்ய விஷயங்கள் நடந்த மாதிரியே ஒரு உணர்வை உனக்குள்ள ஏற்படுத்தியிருக்குமா? என்ன சமாதானம் பண்ண நீங்க எதையோ சொல்றீங்க சாமி, ஆனா அதை நான் நம்ப மாட்டேன். எனக்கு மயக்கமா இருக்குன்னு ஒத்துக்கிறேன், ஆனா நான் தெளிவாதான் யோசிக்கிறேன். யாரோ என்னமோ என்ன பண்ணிட்டாங்க. அந்த எண்ணத்தை அடியோட மறந்துரு பிரியா. நான் சொல்றத நம்பு. சில மூலிகைகளுக்கு ஒரு சில சக்திகள் இருக்கு. சில மூலிகைகளோட சாறு மருந்தாவும் வேலை செய்யும், விஷமாவும் வேலை செய்யும். அதே போல சில இலைகளோட வாசம் மனசையும் மயக்கும், மதியையும் கெடுக்கும். உன்னை பாதிச்சது, உன் மதிய கெடுத்தது அந்த மூலிகையோட வாசம்தான். அப்படி எந்த வாசனையும் நான் உணரலையே சாமி. யாரோ இழுத்ததா, யாரோ பேசினதா, யாரோ எதையோ சொல்ல சொன்னதா சொன்னியே பிரியா. அந்த மாதிரியான உணர்வுகள் நீலமலையோட அபூர்வ மூலிகைகளால ஏற்படக்கூடியது. தூரத்துல இருந்து வர வாசம் சில சமயம் பக்கத்துல இருந்து கூட தெரியாம போகும். உனக்கு ஒண்ணு ஆகல பிரியா, நீ நல்லாதான் இருக்க. நான் நீலமலைக்கு புதுசு, நீங்க பழகி போனவங்க, அதனால நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்புறேன். நம்பிக்கை உன்னை எப்பவுமே கைவிடாது. நல்லதே நடக்கும்னு மனசுல சொல்லிக்கிட்டே இரு, நல்லதுதான் நடக்கும். தேவி, கூட்டிட்டு போ. வா பிரியா. இந்தாங்க.
என்ன பலமான யோசனையா இருக்கே. எதுக்காக இவ்வளவு பெரிய யோசனை? என்னங்க என்னங்க, யார கவுக்க என்ன திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? டீய குடிங்க, டீய குடிச்சிட்டு அப்புறம் யோசனை பண்ணுங்க. நீ எல்லாம் கிண்டலும் கேலியும் பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு இல்ல. கவனிச்சுக்கிறேன்டி, கவனிச்சுக்கிறேன். எனக்கும் ஒரு நேரம் வரும்ல, அப்ப பாத்துக்கிறேன். என்ன உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. நான் நினைச்சாதான் உங்களுக்கு. என்னடி கருடா சௌக்கியமான்னு கேக்குறியா? இந்த வீட்டில் இருக்க பெருசு பேச்சை கேட்டு ரொம்ப நாளைக்கு நம்பாதடி. உங்க சுயரூபம் மாமாக்கு கூடிய சீக்கிரமே தெரியதா போகுது. தெரியும் போது பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நீங்க காலி பண்ண வேண்டியது வரும். என்னடி காலி பண்ணுன்னு அவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்ட? தாலி கட்டினவன் கூட நீயும் வந்துதான் ஆகணும். அத முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்க. அதையும் யோசனை பண்ணி பார்த்தேங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு பண்ண. என்ன முடிவு பண்ண? தாலி சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் அடிமையாகிற முட்டாள் நான் கிடையாதுங்க. நீ என்ன தைரியத்துல பேசுறேன்றது எனக்கு தெரியும்டி. கூடிய சீக்கிரத்துல நானும் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன்டி. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல எல்லாரும் என்ன ஐயா ஐயான்னு கூப்பிடுவாங்கடி. நீ பார்க்கதான் போற. என்னங்க உங்களால ஒன்னும் பண்ண முடியாதுங்க. ஏங்க எனக்கு தெரியாதா உங்களை பத்தி? என்ன? வேர்வனால தானே உங்களுக்கு ஆகவே ஆகாதே. ஏய் செல்வி, நல்லா கேட்டுக்க. ஒரே 1 மணி நேரம் வேர்க்க விறுவிறுக்க வேலை செஞ்சா போதும். அதுக்கப்புறம் நான் கோடியிலேயே பெறலுவண்டி. ஆமா 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 தெருக்கோடியில பொருள போறீங்க, அதுக்கு தானே? அதுதாங்க நடக்க போகுது. ரொம்ப கிண்டல் பண்ணாதடி. சரி, அது என்னது 1 மணி நேரம் வேலை? குழி தோன்ற வேலைதான். யாருக்குங்க? எனக்கா இல்ல என் குழந்தைக்கா? வாயகளுடி. உங்க 2 பேரையும் பறி கொடுத்துட்டு நான் எதடி வாரி கட்டிக்கிட்டு போறேன்? நான் செய்யற எல்லாமே நம்ம 3 பேரோட நன்மைக்கு தாண்டி. குழி வெட்டுறதுன்னு சொன்னது புதையல தோண்டி எடுக்கிறதாண்டி. ஓ, இப்ப புரிஞ்சுதா உனக்கு? அதை இன்னும் நீங்க மறக்கலையா? எப்படி மறப்ப? இல்ல எப்படி மறப்பேன்னு கேக்குறேன். புதையலே என்னை தேடி வந்து என்னை எடுத்துக்கன்னு சொல்லும் போது உற்ற முடியுமாடி? எங்க காலையில பாத்தீங்கல்ல, இந்த ஊர்ல என்னென்னவோ நடக்குது. ஏதாவது இடம் கூட செஞ்சு எக்கு தப்பா மாட்டிக்காதீங்க. நானும் அதனாலதான் இந்த ஊரை நம்பாம அந்த புதையல் எடுத்து பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறேன்டி. சரி, எடுக்கும்போது பூதம் அடிச்சுட்டா? ஏண்டி அவசகனமாவே பேசுற? நல்லதை நினைச்சு தொலையேண்டி. பயமுறுத்தல, இது எச்சரிக்கை. புதையல்னு ஒண்ணு இருந்தா பூதம்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அது அடிச்சா ஆளே காலி. எதையாவது ஒண்ணு போட்டு மடக்குறாங்க. இது உங்களுக்கு தேவையா? யோசிச்சுக்கோங்க. யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க. உங்களுக்கு என்ன முடிவு வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா என்ன காப்பாத்திக்க எங்க மாமா இருக்காரு. நான் எந்த கவலையும் படமாட்டேன். உங்களை பத்தி நீங்க தான் யோசிக்கணும். என்னங்க, நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுங்க. ஏங்க, டீ குடிச்சிட்டு நல்லா யோசனை பண்ணுங்க. உனக்கெல்லாம் பயந்தா நான் எப்படி புதையல் எடுக்க முடியும்? இவ சொல்ற மாதிரி அங்க பூதம் கீதம் ஏதாவது இருக்குமோ? ரெடி இருக்கட்டுமே. பல லட்சக்கணக்கில் பணம் வரப்போகுது. பெரிய புதையல் எடுக்க போறோம். ஒரு பூதத்தையே சமாளிடா பூபதி.
இடத்துல படுத்திருக்கா? இவ எதுக்கு இங்கே வந்து படுத்திருக்கா? ஒருவேளை நம்ம போகிறத பார்த்துருவாளோ? கண்ணை மூடி நல்லா தான் தூங்கிக்கிட்டு இருக்கா. போய் பார்த்துக்கோ. என்ன நடக்குதுன்னே புரியலையடா பூபதி. இந்த நீலமலைக்கு வந்தது நல்லதுக்கா கெட்டதுக்கா? இந்த நேரத்தில் இவர் எங்க போறாரு? பாம்பு பேசுதுங்கிறாங்க, பள்ளி சிரிக்குதுங்கிறாங்க. ஒரே பயமா இருக்கே. செல்வி என்னடான்னா புருஷன் செத்தாலும் பரவாயில்ல, 3 வேளை சோறு கிடைச்சா போதுன்னு பார்க்குறா. அவளையும் நம்புறதுல பிரயோஜனம் கிடையாது. நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டோ? கூடாது. வாழ்க்கையை வேஸ்ட்டாக வாழக்கூடாதுடா பூபதி. கெத்தா இருக்கணும். பூபதி, நீ டெரர் பூபதிடா, டெரர் பூபதி. நீ எதுக்குடா சாதாரண பள்ளி பாம்புக்கெல்லாம் பயப்படணும்? இந்த புதையலை எடு, போ. இந்த வேகத்தோட போனாதான் போச்சு. லேட் பண்ணோம், அந்த புதையலை வேற எவனாவது தட்டிட்டு போயிடுவான். அப்புறம் நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. கிளம்புடா. பூபதி, நீ இன்னைக்கு புதையலோட தான்டா திரும்பணும். ராத்திரிலையும் காட்டுக்குள்ள தனியா போறான் பூபதினா எதுக்கு? உண்மையிலேயே நான் டெரர் பூபதின்றதை எனக்கே ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக தான். புதையல் எடுக்காம போக கூடாதுடா பூபதி.
இந்த ராத்திரி நேரத்துல காட்டுக்குள்ள எதுக்கு போறாரு? கடவுளே, இவர்கிட்ட மர்மம் ஏதோ இருக்கு. முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த புதையல் எடுக்காம போக கூடாதுடா பூபு. அப்படியே இரு. என்ன எதையோ தோன்றாரு? ஏதாவது புதைக்க கிதைக்க போறாரு? இவரை போய் வேவு பார்க்க வந்திருக்கேன். நான் பண்றது சரியா தப்பா? எந்த தைரியத்துல இங்க வந்தேனே தெரியலையே.
ஆ